Welcome to Learn with me. ஸோ இப்போ கான்செப்ட் வைஸ் இப்போ நான் முன்னாடி பார்த்தது வந்து க்ளீன் பண்ணக்கப்புறம் கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி டேட்டாவை ஓரளவுக்கு நீட் ஆக்கிட்டோம். இப்போ நம்ம பார்த்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்ல நம்ம மாடலை பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து க்ளீன் பண்ணோம். இப்போ ப்ராசஸிங் ஸ்டார்ட் பண்ணக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன அப்படின்னா பேக் ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ ஆப்வியஸ்லி பேக் ஆஃப் வேர்ட்ஸ்னால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல டீட்டெயிலாக நம்ம லெக்சர் சீரீஸில் புரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா இட்ஸ் ஜஸ்ட் அ யூனிக் வேர்ட்ஸ். நம்மளோட டாக்குமெண்ட்டில் எத்தனை யூனிக் வேர்ட்ஸ் இருக்கோ அதுதான் பேக் ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ இதை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையான லைப்ரரி நம்மளுக்கு தேவையான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா கவுண்ட் வெக்டரைசர். ஸோ சிவி பண்ணி கவுண்ட் வெக்டரைசரை எடுத்துட்டேன். ஸோ அடுத்து நான் ஃபிட் பண்ணிட்டேன் என்னோட FPR ஃபைனல் ப்ராசஸ்ட்டு. ஸோ வந்து நார்மலி என்ன பண்ண போகிறேன்னா என்னோட சிவி கவுண்ட் வெக்டரைசர்ஸில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் நேம் இருக்குது டாப் 10 என்னங்கிறத எடுத்துகிட்டு அதை பிரிண்ட் பண்ண போகிறேன். அடுத்து என்னோட பேக் ஆஃப் வேர்ட்ஸோட ஃபைனல் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கப்புறம் இது ஃபிட் பண்ணக்கப்புறம் இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கப்புறம் ஸோ என்னோட பேக் ஆஃப் வேர்ட் ஃபைனலில் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா ஸோ இட் வில் ஷோ தட் என்னென்ன யூனிக் வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது இதை நான் ரன் பண்ண உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே ஃபியூச்சர் நேம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா AAAF இந்த மாதிரி இட்ஸ் வில் கோ அலாங். நான் வந்து 10 மட்டும்தான் போட்டிருக்கேன். பட் அந்த நம்மளோட டெக்ஸ்ட்டில் அவங்க எவ்வளோ பெரிய டாக்குமெண்ட் எடுத்தோம் அந்த டாக்குமெண்ட்டில் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. நான் பிரிண்ட் பண்ண நினச்சது 10 ரோஸ் மட்டும்தான், 10 ஃபீச்சர்ஸ் மட்டும்தான். ஸோ ஆப்வியஸ்லி அது மட்டும்தான் உங்களுக்கு இங்கே தெரியும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னோட பேக் ஆஃப் வேர்ட்ஸை எடுத்திருக்கேன். ஸோ இங்கே டைப் கொடுத்துருக்கேன். ஆப்வியஸ்லி என்ன டைப்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக. ஸோ அதுவே காட்டுது பார்த்தீங்களா, அது வந்து ஸ்பேஸிலேருந்து ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸ். ஆப்வியஸ்லி இட்ஸ் ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸ் கரெக்டுங்களா. ஒரு வேர்ட்ஸ் வந்து ஒரே டைம் இருக்காது, மல்டிபிள் டைம்ஸ் எல்லாமே வந்திருக்கும். ஸோ அதனால தான் ஸ்பார்ஸ் வெக்டர்ஸ்னு காட்டுது. இங்கே நான் ஃபைனலாக எடுத்த ஷேப் என்ன அப்படின்னா 5000 தான். ஆப்வியஸ்லி ஏன்னா நம்ம ஃபைனல் ப்ராசஸ் டெக்ஸ்ட்டில் ஒரு 5000 டீட்டெயில்ஸ் தான் எடுத்தோம். சரிங்களா, மொத்தமாக எடுக்கல. ஏன்னா ப்ராசஸிங் ஸ்பீட் ஜாஸ்தியாக வேணும். அதனால நம்ம வீடியோ லெக்சர்ஸ் ப்ரப்போஸ்க்காக நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இல்லை எல்லா டேட்டா வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஆப்வியஸ்லி யூ கேன் டெஸ்ட் இட் வித்தவுட் ஃபில்டரிங் அவுட் தி 5000 டேட்டாஸ். ஸோ இங்கே ஷேப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்னோட பேக் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கா. ஸோ அதை வந்து ஷேப் எடுத்து பார்த்துருக்கேன். ஸோ அதுதான் இங்கே காட்டுது. அடுத்து என்னோட யூனிக் வேர்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் 16,100. இது 5000 வேர்ட்ஸ்லேயே இவ்வளோ பெரிய வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னா என்னோட பேக் ஆஃப் வேர்ட்ஸ் எப்படி இருக்கும்னு நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு வெக்டராக காட்டல, என்னோட பேக் ஆஃப் வேர்ட்ஸ் வெக்டராக எப்படி இருக்கும் பார்ப்போம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸ். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னோட பேக் ஆஃப் வேர்ட்ஸ் நம்ம எடுத்தோம் பார்த்தீங்களா 5000க்கு, அது அரையை கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரியுது பார்த்தீங்களா, நம்ம எடுத்து மேலே வியூக்கு பார்த்ததுலேயே எல்லாமே ஜீரோஸாக தான் இருக்குது. ஸோ இட் வில் பி லைக் மோர் அ ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸ். நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு கான்செப்ட் தான் இது. ஸோ அடுத்து என்ன ஜம்ப் ஆக போகிறோம் அப்படின்னா பைகிராம்ஸ் என்கிராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பைகிராம்ஸ் என்கிராம்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு கீ விஷயம் நீங்கள் நான் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஸ்டாப் வேர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். நம்ம ரிமூவ் பண்ண போகிற அந்த ஸ்டாப் வேர்ட்ஸில் நாட் இருக்கா அப்படின்னு நாங்கள் செக் பண்ணிக்கணும். நம்ம இந்த சென்டென்ஸ்லேருந்து தான் எடுத்திருந்தோம் NLTKவோட ஸ்டாப் வேர்ட்ஸ்லேருந்து. ஸோ இதில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நாட் இருக்காது. பிகாஸ் ஆப்வியஸ்லி இந்த நாட் அப்படிங்கிற வேர்டுக்கு வந்து நம்மளுக்கு லிட்ரல் மீனிங் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் எனக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறத டிட்டர்மின் பண்ணுறது அந்த நாட்டுங்கிற வேர்ட் மட்டும்தான். ஸோ அதனால் அது இருக்கக்கூடாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நாட் ஓன்லி திஸ், நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஒரு ஸ்டாப் வேர்ட்ஸை ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நாட்டுங்கிற டேர்ம் இல்லை அப்படிங்கிறத முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் வைல் டூயிங் ப்ராசஸிங். ஓகேங்களா. அடுத்து இப்போ நம்ம பேக் ஆஃப் வேர்ட்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பைகிராம்ஸ் என்கிராம்ஸ் பார்க்கும்போது நான் சொன்ன இந்த கீ விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் நம்ம இதே பார்ட்டில் தான் நம்ம TF IDFும் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 பேராமீட்டரை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். அந்த பேராமீட்டரை பற்றி கொஞ்சம் லைட்டாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மேக்ஸ் DFும் மின் DF அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மேக்ஸ் DFங்கிறது என்ன அப்படின்னா நம்மளோட கார்பஸில் ஒரு வேர்ட்ஸ் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக அப்பியர் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கான பேராமீட்டரை செட் பண்ணக்கூடியதான் இது. சே an எக்ஸாம்பிள் நான் இங்கே 15 கொடுத்தேன்னா which is a 50%. If the values சொல்கிற பாருங்க, if words that appear more than 50% in my document அதை இக்னோர் பண்ணிடு. ஓகேங்களா. ஸோ அதை டிட்டர்மைன் பண்ணுறது. ஸோ டிஃபால்ட்டாக இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ 100% இருக்கும். ஆப்வியஸ்லி டாக்குமெண்ட்டில் இருக்கிற எல்லா வேர்டும் அது ப்ரெசென்ட் ஆகிட்டு தான் அதை ரிமூவ் பண்ணும். ஸோ இல்லை உங்களுக்கு வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா யூ கேன் டூ இட். சேம் ஃபார் மின் DFும். ஸோ அதே வேல்யூ தான். இது வந்து என்ன அப்படின்னா
ஒரு பர்சன்டேஜ் கீழே வந்துச்சு அப்படின்னா அந்த வேல்யூவை வந்து இக்னோர் பண்ணு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இங்கே 5ங்கிறது ஸோ மின்டிஎஃப் வந்து டிஃபால்ட்டாக ஒன்று தான் இருக்கும். ஸோ எது எது ஒரு தடவைக்கு கீழே கம்மியாகவே வந்திருக்கோ அப்படின்னா அதெல்லாம் வந்து இக்னோர் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து என்கிராம்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு கவுண்ட் வெக்டரைசரில் நம்ம யூஸ் பண்ணலாம். அது மட்டும் கவுண்ட் வெக்டரைசரில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், அந்த ஃபங்க்ஷனில் மட்டும்தான் இல்லை. தெர் இஸ் அன் ஆல்டர்னேட் வே இருக்குது. நான் அடுத்து வந்து நம்ம சீரீஸ் ஆஃப் லெக்சர்ஸில் உங்களுக்கு மல்டிபிள் டெக்னிக் சொல்லித்தரேன். கவுண்ட் வெக்டரைசரில் பண்ணாமல் என்கிராம்ஸ், யூனிகிராம்ஸ், பைகிராம்ஸ் இது எல்லாமே வேற இன்னும் டெக்னிக் மூலமாக இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் அதில் சொல்லித்தரேன். பட் இப்போ நம்ம பார்த்த கான்செப்ட் எல்லாம் அமேசான் ஃபைன் ஃபுட்டா. ஸோ இதோட ஸ்கோப்லேயே வந்து உங்களுக்கு இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் கவுண்ட் வெக்டரைசர் மூலமாக 1, 2 இருக்குது. ஸோ அதை நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 2 grams வேணும் அப்படிங்கிறத போட்டேன். என்னோட மீன் டிஎஃப் 10 செட் பண்ணியிருக்கேன். ஸோ 10% ஆஃப் எது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இல்லாமல் லெஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக 10% கீழே இருக்கோ அந்த வேல்யூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு, ஃபிட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஸோ டைப் என்னங்கிறத டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு ஷேப்பை காட்டுறதுக்காக இங்கே வச்சுருக்கேன் எவ்வளோ யூனிக் வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3740 யூனிக் வேர்ட்ஸ் இருக்குது பைகிராம்ஸாக எடுக்கும் போது. ஸோ இதில் பார்க்கும்போது எவ்வளோ இருந்தது, பேக் ஆஃப் வேர்ட்ஸில் 16,119 இருந்தது, விச் இஸ் கன்சிடரபிளி நம்மளுக்கு ஸ்பாசிட்டி கொஞ்சம் குறைஞ்சிருச்சா. ஸோ டிஎஃப் ஐடிஎஃப் யூஸ் பண்ணும் போது அதே மாதிரி தான். ஸோ இந்த எப்படி கவுண்ட் வெக்டரைசர் யூஸ் பண்ணமோ அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து நம்ம யூனிகிராம்ஸ், பைகிராம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இன்ஸ்டீட் ஆஃப் கவுண்ட் வெக்டரைசர் டிஎஃப் ஐடிஎஃப் வெக்டரைசர் யூஸ் பண்ணி இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூனிகிராம், பைகிராம் மாதிரியே டிஎஃப் ஐடிஎஃப். ஸோ மேலே இருக்கிற கான்செப்டில் என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம கவுண்ட் வெக்டரைசரை வந்து யூஸ் பண்ணி நம்ம எப்படி பைகிராம்ஸ், என்கிராம்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்து டிஎஃப் ஐடிஎஃப் சரிங்களா, டேர்ம் ஃப்ரீக்வன்சி, இன்வெர்ஸ் டாக்குமெண்ட் ஃப்ரீக்வன்சி, இது ரெண்டையும் வச்சு வெக்டரைசர் பார்த்தோம்ல, அதுவும் சிமிலர் தான். இந்த இடத்துல நான் மின்டெஃப் 10 செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிவிட்டு என்னோட ஷேப் எடுத்து பார்த்தேன் அப்படின்னா விச் வில் பி மோஸ்ட் சிமிலர் தான். நான் எப்படி இதுக்கு பண்ணனோ அதே மாதிரி தான். எனக்கு நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் யூனிஃபார்ம் பைகிராம்ஸ் வந்து கவுண்ட் வெக்டரைசர் வச்சு பண்ணேன், இது டிஎஃப் ஐடிஎஃப் வெக்டரைசர் வச்சு பண்ணேன். ஸோ டிஎஃப் ஐடிஎஃப் வெக்டரைசரை வச்சு பண்ணும்போது உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்னா உங்களால் வந்து சீக்வன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். இதுதான் வந்து நம்ம பார்த்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்து வேர்ட் டு வெக். ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒரு லெக்சர் சீரீஸை நான் இங்கே அட்டாச் பண்ணுறேன். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கூகுளோட ப்ரீடைன்டு மாடல் ஒன்று இருக்குது. ஸோ அந்த மாடல் நம்ம யூஸ் பண்ணோம், டேட்டா செட்டை யூஸ் பண்ணி நம்மளோட ப்ராசஸிங் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்ல டீட்டெயில் கிடைக்கும். பிகாஸ் ஆப்வியஸ்லி அது ரொம்ப பெரிய டேட்டா 1.5 GB கிட்டே இருக்கும். ஸோ இந்த லெக்சர் சீரீஸ் பார்த்தீங்கன்னா அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பாங்க. நானும் இன் ஃபியூச்சர் நம்ம இந்த பூட் கேம்ப் சீரீஸில் இஃப் பாசிபிள் நானும் அந்த வேர்ட் டு வெக்க ஃபுல்லாக உங்களுக்கு பண்ணி உங்களுக்கு காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பட் பி நோட் தட் இது வந்து ரொம்ப பெரிய டேட்டானால உங்களோட சிஸ்டம் வந்து அதை வந்து ஹேண்டில் பண்ணுமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து ரொம்ப நேரம் லோட் ஆகும், ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது, இட் வில் டேக் மோர் டைம் டு லோட். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு வேர்ட் டு வெக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். வந்து வேர்டை வந்து நம்மளோட ஒரு வேர்டாக எடுக்கணும் கரெக்டுங்களா. ஸோ அதை எடுத்துகிட்டு என்னோட வேர்ட் அப்படிங்கிற இதில் நான் போட்டுட்டேன். ஸோ பிகாஸ் ஏன்னா வேர்ட் டு வெக்கில் ஈச் வேர்டை ஒரு வெக்டராக மாற்ற போகிறோம். ஸோ சேம் தான் வேர்ட் டு வெக்க ஃபங்க்ஷன்ஸை நான் வந்து இங்கே இம்போர்ட் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட வேர்டில் மினிமம் கவுண்ட் 5 வச்சுட்டேன். ஸோ இந்த ஒர்க்கர்ஸ் இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா ஒர்க்கர்ஸ் என்னென்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். மோஸ்ட்லி வந்து அது நம்மளோட ப்ராசஸிங் இதை வச்சு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒர்க்கர்ஸ் ஓகே. ஸோ நம்மளோட அதை ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் பண்ணுறதுக்காக அதை வச்சு அதில் வந்து நான் 4 கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட மின் கவுண்ட் 5, வெக்டர் சைஸ் 100. ஸோ ஈச் வேர்டை வந்து ஒரு 100 டைமென்ஷனல் வெக்டர் எனக்கு கன்வெர்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன். ஸோ ஆப்வியஸ்லி இங்கே நான் லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸை கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு அந்த ஃபைனல் ப்ராசஸ் ஸ்டிக்கில் இப்போ வேர்டை நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா அது ஒரு பெரிய லிஸ்ட்டாக இருக்கும், ஈச் வேர்ட் பை வேர்டாக இருக்கும். ஸோ இப்போ என்னென்னா இந்த வேர்டை தான் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 100 டைமென்ஷனல்ஸ் டேட்டாவாக நான் மாற்ற போகிறேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கேன்னா இங்கே குட் அப்படிங்கிற ஒரு வேர்ட் போட்டு மோஸ்ட் சிமிலர்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதோட என்னென்னா குட்டுக்கு ஈக்குவலாக இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் இங்கே இதாகும், ரியலி, மச், இதெல்லாம் ரொம்ப பெட்டர். அப்புறம் ஸோ தெர் ஆர் வேர்ட்ஸ் லைக் திங்க் சம்திங், இது எந்த அளவுக்கு வந்து குட்டுக்கு மேட்ச் ஆகும் தெரில. பட் ஸோ இட் ஹாவ் மோர் சிமிலாரிட்டி வேல்யூஸ். ஓகேங்களா. அதே தான் வேர்ஸ்ட்டுக்கு பாருங்கள். வேர்ஸ்ட்டுங்கிற வேர்ட் கொடுத்தேன்னா என்ன இருக்குது இன்க்ளூடிங் யூசஸ்.
ஸோ உங்களுக்கு இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் இங்கே வந்து நார்மலி வேர்ட் டு வெக்கில் இருக்கிற இந்த வேர்டை வச்சு நான் ட்ரெயின் பண்ணி உங்களுக்கு அதில் இருக்கிற மோஸ்ட் சிமிலர் வேர்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன், நாட் கூகுளோடது. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து இங்கே கொஞ்சம் பேடாக பிஹேவ் பண்ணியிருக்கு. ஏன்னா உங்களுக்கு குட் அப்படிங்கிறது டேஸ்ட்ஸு, ஸோ பெட்டர் வந்து ஒரு நல்ல ஒரு நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த இதில் வந்து ஒரு நல்ல வேர்ட் தான் சிமிலாரிட்டி பார்க்கும்போது. பட் இட் வில் உங்களுக்கே பார்க்கும்போதே தெரியுதுல்ல ஒரு நல்ல மேட்ச் இல்லை அப்படின்னு. ஸோ ஆப்வியஸ்லி இதை வந்து கன்சிடரேஷனை வச்சுக்கிட்டே உங்களுக்கு நான் வந்து வேர்ட் டு வெக்க வந்து கூகுள் ப்ரீ ட்ரெயின்டு டேட்டாவை எடுத்து உங்களுக்கு நான் மோஸ்ட் சிமிலர் வேல்யூஸ் போட்டு காட்டுறேன். ஸோ உங்களுக்கு அது வந்து இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்குன்னா அது வந்து ஒரு ப்ரீ ட்ரெயின்டு டேட்டா வச்சு நம்ம பண்ணும் பொழுது நம்மளால் வந்து எப்படி வந்து ரொம்ப சிமிலரான செமான்டிக் மீனிங்கை நம்மளால் கேப்சர் பண்ண முடியுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ வித் தேட் ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கன்க்ளூட் என்ன அப்படின்னா, நம்ம இந்த சீரீஸ் ஆஃப் 3 சீரீஸ் ஆஃப் லெக்சர்ஸில் என்ன பார்த்தோன்னா, ஒரு அமேசான் ஃபைன் ஃபுட்டை எடுத்து, ஸோ அந்த ஃபைன் ஃபுட் டேட்டா செட்டை எடுத்து நாமளாக ப்ரீ ப்ராசஸிங்லாம் பண்ணி டேட்டாவை க்ளீன் பண்ணி, ஸோ அதை வந்து நம்ம படித்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்மளோட ரியல் டைம் டேட்டா செட்டில் நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்து நான் என்ன உங்களுக்கு சீரீஸ் ஆஃப் பூட் கேம்பில் சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஸோ இதான் நம்மளோட சிலபஸ். நான் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கிறது இதுதான் நம்ம அடுத்து நான் வந்து கோத்ரூ பண்ண போகிறேன்னா, ஒரு லைவ் டேட்டா உங்களுக்கு காமிச்சிட்டு அடுத்து சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் ஒவ்வொன்றா வந்து கேப்சர் பண்ணலான் இருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் கொடுக்கலான் இருக்கேன். லைக் எக்ஸ்ட்ராக்டிங் த டேட்டா, அப்புறம் எக்ஸ்ப்ளோரிங் அண்ட் ப்ராசஸிங் டேட்டா, இது வந்து ஒரு வீடியோவாகவும், அடுத்து கன்வெர்ட்டிங் டெக்ஸ்ட் டு ஃபீச்சர்ஸ், இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் நான் ஷோ யூ பை இம்ப்ளிமெண்டிங் வித் யுவர் கோட். ஓகேங்களா? இப்போ நான் காமிச்சது எல்லாமே வந்து இது வந்து கோடு மட்டும்தான் நான் பண்ண போகிறேன். ஸோ இந்த சீரீஸ் ஆஃப் லெக்சர்ஸை வந்து நீங்கள் டியூன் பண்ணி ரெடியாக வச்சுருங்க. இனி டெய்லி வீடியோஸ் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் வெரி கம்மி. பிகாஸ் ஏன்னா இது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு வீடியோவாக பெரிய வீடியோவாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ தட் NLPயில் மொத்தமே ஒரு 6-7 வீடியோஸ் தான் இருக்கும். 6-7 இருக்கிறதுக்கான சான்சஸ் கிடையாது, கூட இருக்கும்னு நினைக்கிறேன். 1-2. ஸோ சாப்டர் வைஸ் பார்க்கும்போது ஒரு 5 சாப்டர்ஸ் இருக்கா, இன்னும் ஒரு 5 வீடியோஸு. பட் அந்த 5 வீடியோஸும் ரொம்ப பெரிய வீடியோஸாக இருக்கும். ஒரு 1 hour 1.5 hours கிட்ட இருக்கும். ஸோ அதை நான் ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணணும். ஸோ ஆப்வியஸ்லி நெக்ஸ்ட் செட் ஆஃப் வீக்ஸில் I'll try to post 1 or 2 வீடியோஸ் in a week. சரிங்களா? ஸோ பை எண்ட் ஆஃப் திஸ் மந்த் இஃப் பாசிபிள் நான் இந்த சீரீஸ் ஆஃப் NLP பூட் கேம்பை முடிச்சுக்கலாம். இதை முடிச்சுட்டு நம்ம என்னென்ன MLல பெண்டிங்காக வச்சுருக்கோமோ அதுக்கும் ஒரு பூட் கேம்ப் செஷன் மாதிரி வச்சு நம்ம கோடிங் எல்லாம் பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்லி we jump into deep learning. ஓகேங்களா? ஸோ stay tuned, just wait for the next series of videos on the NLP bootcamp. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது மிஷின் லேர்னிங் டீப் லேர்னிங் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உண்மையிலே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை.